வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பில்டிங் பிரிண்டரை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் என்ன பிரிண்டர்னு பார்த்திங்கன்னா வெப் பிபி 2100 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா டீ ஷாப்பு, பேக்கரி, ஹோட்டல், அப்புறம் இந்த கறி கடைங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேட்டர், மால் அந்த மாதிரி வச்சுருவங்களுக்கு, செருப்பு கடைங்க, இந்த மாதிரி நிறையா ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இவங்களுக்குலாம் இந்த கண்டிப்பாக இந்த பிரிண்டர் சூட் ஆகும். இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா இது ஒரு போர்ட்டபிள், அதாவது நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அளவு கையளவில் இருக்கக்கூடிய பிரிண்டர் தான். நீங்கள் அவுட்டிங்கில் வச்சு எதாவது பில் பண்ணணும், எதாவது ஒன்று பண்ண கூட எடுத்துகிட்டு போய் நம்ம தாராளமாக பில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு போர்ட்டபிள் பிரிண்டர் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது இந்த 3 இன்ச் தெர்மல் பிரிண்டர்னு கூட சொல்லலாம். அதோட அட்டாச் ஆகி தான் வந்திருக்கும். என்னென்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமையே இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 21,000 ஐட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா அதில் இட்லி, பொங்கல், வடை, அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் 21 ஐட்டங்கள் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 51 ஹாட் கீஸ், அதாவது ஷார்ட்கட் கீஸ். இப்போ நீங்கள் 1 நம்புத்திங்கன்னா இட்லின்னு வந்துடும், 2 நம்புத்தினா பொங்கல், அது மாதிரி 51 ஹாட் கீஸ் வச்சுருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 59 கீஸ் இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது, ஆல்பபெட்டிக்கல் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பில்டிங் பேப்பர் பார்த்திங்கன்னா 3 இன்ச் ரோல் பேப்பர் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் தெர்மல் பேப்பர் வருது பாருங்கள், அதில் 3 இன்ச் பேப்பர் ரோல் இதுக்கு சூட் ஆகும். முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு 8 லைன் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் வரும். அதே மாதிரி பேக்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் அந்த பக்கம் பார்க்குறப்ப அவங்களுக்கு டோட்டல் தெரியும். சப்போஸ் வெயிட் போடுறதா இருந்தால் கூட வெயிட்டோட கிராமும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இதோட பிரிண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 50 mmங்கிற அளவில் வருது. அதே மாதிரி 99 டிபார்ட்மெண்ட் அளவில் இதில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னொன்று பில் வருது அப்படின்னா இதை நிறுத்திட்டு அதை கூட ஜாயின் பண்ணி போடலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கேஷ் ட்ராயர் ஓப்பன் பண்ணக்கூடிய RJ25ங்கிற கனெக்டர் பின்னாடி இருக்குது. நீங்கள் எலக்ட்ரானிக் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நீங்கள் பில்லிங் போட்டு என்டர் பண்ணோடனே கேஷ் ட்ராயர் ஓப்பன் ஆகும். அதோட கனெக்டிவிட்டி இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளேக்கு தனியாக வச்சுக்கலாம். அதேமாதிரி இதில் ஒரு பென்ட்ரைவ் போட்டு இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். பின்னாடி USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, LPT போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் மூலிமாவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் கனெக்ட் பண்ணி நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு ஐட்டத்தையும் தனித்தனியாக என்னென்ன ஐட்டங்கள் எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிற ரிப்போர்ட்டையும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். மந்த்லி சேல்ஸ் வைஸும் பார்த்துக்கலாம், இயர்லி சேல்ஸ் வைஸும் பார்த்துக்கலாம். இதோட பேக்கப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம பேக்கப்பை நம்ம பென்ட்ரைவ்லேயோ அல்லது வேறு எதில் கூட காப்பி பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நிறைய ஆடிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்தியன் சிம்பிள், அந்த இந்தியன் ரூபாயோட சிம்பிளும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா அது தமிழில் தனியாகவே கீபோர்டு அதுலேயே அட்டாச் ஆகி வந்துடும். நம்மள தேவையானங்கிறத தமிழில் கூட நம்ம டைப் பண்ணி நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் டே வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்டு, இயர்லி எல்லா வைஸான ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் பில் எடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பில் இது எடுத்துக்கலாம். டெம்பரவரி பில் போடுறதா இருந்தால் கூட இதில் போட்டு எடுத்துக்கலாம். டேக்ஸ் வைஸில் நம்ம ஏதாவது பில் பண்ணி அல்லது அது ரிப்போர்ட் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்கோடு ஸ்கேனரோட கனெக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். வெயிட்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள், எடை போடுற இது, அதை கூட நம்ம இதில் கனெக்ட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 இன்ச்சு தெர்மல் ரோலுங்கிறது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறையா பில்டிங்கோட இதுலாம். அதே மாதிரி தான் இதில் பேப்பர் திக்னஸ் 0.06 mmல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பேப்பர் வித்து பார்த்திங்கன்னா 80 mm வரைக்கும் அதில் யூஸ் ஆகும். பிரிண்டிங்கோட வித்து பார்த்திங்கன்னா 72 mm வரைக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட வரதுனால நீங்கள் கரண்ட் இல்லைனா கூட தாராளமாக இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு
100லேருந்து 150 பில் வரைக்கும் நம்ம கண்டினியூவாக பில் போட்டு எடுத்துக்கலாம். இதோட டாட் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 203 dpi வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இதில் லாங்குவேஜ் 2 இருக்குது. இங்கிலீஷ் வேணாலும் நம்ம தேவையான ஐட்டங்களை வந்து செலக்ட் பண்ணி இங்கிலீஷையும் கொடுத்துக்கலாம், இல்லை தமிழில் வேணாலும் தமிழையும் இதில் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அது வந்து இந்த மாதிரி வந்து ஹோட்டல் அல்லது வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, டெக்ஸ்டைல்ஸு, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்டரை வந்து ரொம்ப நாளாக வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு 2-3 கஸ்டமர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி என்ன பிரிண்டர் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, நம்ம இதையே வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த பிரிண்டர் உங்களுக்கு வேணாலும் எனக்கு கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இதோட இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இதோட இன்பில்ட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4400 mAh வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. பேட்டரியை வச்சுட்டு கூட நம்ம கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பில் வந்து கண்டினியூவாக போட்டுக்கலாம். நிறைய ஃபீச்சர்லாம் இதில் இருக்குது, ஷார்ட்கட் கீஸும் இருக்குது. அதனால் இந்த பிரிண்டர் தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.